நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. கவின் எப்படி செத்தான், உன் தம்பி சுர்ஜித் ஏன் கொண்டான்? அந்த பொண்ணு பேசுதுன்னா இந்த சூழ்நிலை அந்த மாதிரி அந்த பொண்ணு பேச வைக்கப்படுறாங்க. நான் அப்படிதான் பாக்குறேன். போலீஸை கூட பேச சொல்லுங்க. பிரச்சனை ஆஃப் பண்றதுக்கு வேற வழி தெரியலன்னா போலீஸ் இந்த வேலையை செய்யும். இந்த கார்டு நியூஸ் கார்டு வீடியோவில் கீழே ஒவ்வொருத்தரும் போடுறான், பதிவு போடுறான், என்ன போடுறான், சூப்பர்ல செம்மையா வெட்டிட்டடா, சரியான சம்பவம். சுர்ஜித்துக்கு ஆதரவா போடுறானுங்க மன நோயாளிகள். நான் வந்து லாஜிக்காவே பேசுறேன். இப்ப 80 பேர் வராங்க, இந்த வீட்டுல 4 பேர்ல 3 பேர் பெண்கள், ஒருத்தர் மட்டும் தான் ஆம்பளை, அவர் இந்த பையனோட அப்பா. இவரால அவங்கள வந்து அடிக்க முடியுமா? கண்டிப்பா அடிக்க முடியாது. ஆனா காவல்துறை என்ன செய்யுதுன்னா 2 பக்கமும் மறக்கப்படுது. சரி, இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் வந்து 2000 போலீஸ் போய் நிக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமி எவன் சீண்ட போறான்னு தெரியல. சோறு தான் திங்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. நீ காக்கி சட்டை போட்டது எதுக்குயா நீ போடுற காக்கி சட்டை? அடுத்தது பாத்தீங்கன்னா நாமெல்லாம் பேசினது அடிப்படையில 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் போறாங்க. அந்த பையனோட அப்பாவை மீட்டு 108ல ஏற்றி அனுப்பிச்சு விடுறாங்க. 1 மணி நேரமா 108 உள்ள விடல சாதிய கும்பல். அந்த பையனோட தாயார தரன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்ல போய் உட்கார வச்சு பிள்ளைய ஒழுங்கா விட்டுரு, இல்லைன்னா நீங்க அந்த ஊர்ல இருக்க முடியாது, நீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்றான். சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுத்தான்? அவன் தற்கொலை பண்ணிட்டான், அவன் ஒரு கோலை ஹரிநாடான்னு ஒருத்தன், அவன் பெரிய ஃப்ராட். அவன் சொல்றான், கவின் இந்த காதலை கைவிட்டு இருந்தால் உயிரோட இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு. இவன் யாரு? சீமானுக்கு நெருங்கிய தோஸ்து. உங்க ஐயா இருக்காரு ராமதாஸ் ஐயா, நாடக காதல் மூச்சு விடாம பேசி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தாருக்கு நீ அந்த பையன் கிடையாது. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கவினோட கொலையில ஒரு விதத்துல நயினார் நாகேந்திரனுக்கு பங்கு இருக்குன்னு நான் சொல்லுவேன். இன்னைக்கு இந்த விஷயத்தை செஞ்ச சுர்ஜித்தா இருக்கட்டும், இப்படி பட்டவனுங்கள் எல்லாம் யாரா உருவாக்குனான்னா இந்த சோகால்டு இந்த சாதியவாத இந்த வந்து குடிப்பெருமை பேசக்கூடிய சீமான், இந்த வந்து ராமதாஸ், நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரியான ஆட்கள் தான். ட்ரைப்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு பேச சமூக செயல்பாட்டாளர் தோழர் சத்யபிரபு செல்வராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். வாருங்கள் அவரோடு பேசுவோம். வணக்கம். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த கவின் செல்வ கணேஷ் அப்படின்ற ஒரு இளைஞர். அவர் வந்து ஐடி நிறுவனத்தில் வந்து பணிபுரிகிறார். அவர் ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர். அவர் காதலித்த பெண் வந்து ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த காரணத்தினால் அந்த பெண்ணோட தம்பி கவின் செல்வ கணேஷ் அந்த இளைஞரை வந்து ஆணவ படுகொலை செஞ்சிடறாரு. இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. இதோட தொடர்ச்சியா வந்து கவினை கொலை செய்த அந்த இளைஞர் சுர்ஜித் காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அந்த சுர்ஜித்தோட அப்பா அம்மா அவர்களுக்கும் இந்த கொலையில சம்பந்தம் இருக்கும், அதனால அவரை கைது செய்யணும்னு சொல்லி சமூக வலைத்தளங்கள் முழுக்கும் பல குரல்கள் எழுந்தது. அதை தொடர்ந்து சுர்ஜித்தோட அப்பா அவரும் நேற்று காவல்துறையினர் கைது செய்யப்பட்டு விசாரிச்சுட்டு வராரு. இந்த நிலையில 2 அதிர்ச்சிகரமான தகவல்கள் வந்திருக்குது. கவினை வந்து காசி பாண்டியன் அப்படின்ற பாளையங்கோட்டை சார்ந்த இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே இந்த காதல் விவகாரம் தொடர்பாக மிரட்டல் விடுத்ததா கவினோட தந்தையார் வந்து இப்ப புகார் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாம கவினை காதல் செய்த அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து நடந்த முழு விவரமும் யாருக்கும் தெரியாது, எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இந்த தொடர்பு இல்லை, அவங்கள தண்டிக்கணும்னு சொல்றது வந்து நியாயமற்றது அப்படின்னு சொல்லி சம்பந்தப்பட்ட பெண்ணே இப்படி ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனையை நீங்க எப்படி பாக்குறீங்க? பிரதர், இந்த பையன் இருக்காப்ல கவின் செல்வ கணேஷ், அவர் ஊர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆறுமுகமங்கலம். அந்த பகுதியில் வந்து இவர் வந்து இவர் வந்து காதலித்ததா சொல்லப்படுற பொண்ணு இருக்காங்களோ சுபாஷினி, அந்த பொண்ணுடைய வந்து ஃபேமிலி அங்கே தான் இருந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அவங்க வந்து மைக்ரேட் ஆகி பாளையங்கோட்டை பக்கம் வந்திருக்காங்க. இருக்கும் பொழுது இருந்தே இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்ல பழக்கம் போல் கிட்டத்தட்ட 13-14 வருஷம் வந்து இந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் நல்ல பழக்கம் தெரியும், ஒருத்தர் தெரியும். ஒரு 7-8 வருஷமா 2 பேரும் வந்து மனசார காதலிக்கிறதா சொல்றாங்க. ஸோ இதுதான் விஷயம். இந்த பையன் வந்து நீங்க வந்து சொல்றது மாதிரி இன்னைக்கு வந்து முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய டிசிஎஸ்ல வந்து மாசம் வந்து 1 to 1.5 லட்சம் ரூபாய் வந்து சம்பாதிக்கக்கூடிய வந்து இடத்துல அந்த பையன் இருக்காப்ல. அந்த பையனுடைய ஃபேமிலியும் வந்து ஒரு அளவுக்கு வந்து செட்டில்டான ஃபேமிலியாக தான் தெரியுது. ஸோ இப்போ காசுக்கு பிரச்சனை இல்லை, இந்த பையனுக்கு வந்து படிப்புக்கும் பிரச்சனை இல்லை, வேலைக்கும் பிரச்சனை இல்லை, சம்பாத்தியத்துக்கும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தாண்டி ஒரு பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. இந்த பையன் நல்லா சம்பாதிக்கிறாரு, இந்த பையன் நல்ல பையன், இந்த பையன் நல்லா படிச்சிருக்காரு, இந்த பையன் குடும்பம் வந்து ஓரளவுக்கு வந்து செட்டில்டான குடும்பம், இதெல்லாம் தாண்டியும் கூட அந்த பொண்ணுக்கு இந்த பையனை பிடிச்சிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணும் ஒரு பையனும் வந்து கல்யாணம் செஞ்சுக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆகச்சிறந்த தகுதியாக நான் பார்க்குறேன். ஆனால் இப்போ இங்கே என்ன பிரச்சனைனா, இந்த பையனுடைய வந்து சமூகமானது வந்து தேவேந்திர குல வெள்ளாளர் சமூகம், அந்த பொண்ணு வந்து மறவர் சமூகம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு கூட பாருங்க, இந்த கொலை சம்பந்தமான ஒவ்வொரு சேனல் ஃபேஸ்புக் பக்கங்களில் போட்டிருக்கக்கூடிய
அந்த கார்டு நியூஸ் கார்டு வீடியோவில் கீழே ஒவ்வொருத்தரும் போடுறான், பதிவு போடுறான், என்ன போடுறான், சூப்பர்ல செம்மையா வெட்டிட்டடா, சரியான சம்பவம். சுர்ஜித்துக்கு ஆதரவா? சுர்ஜித்துக்கு ஆதரவா போடுறானுங்க மன நோயாளிகள். சரியான கொலை பண்ணவருக்கு ஆதரவா? கொலை பண்ணவன கொண்டாடுறானுங்க, செம்மையா பண்ணிட்டல, தான் வாழ்க்கை போகும் தெரிஞ்சும் கூட நம்ம ஜாதி மானத்தை காப்பாத்திட்டல, தால கௌரவம், இப்படி எல்லாம் வந்து கமெண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இந்த சாதியவாத கூட்டத்தை பேச்சை கேட்டு எவனும் இந்த மாதிரி வேலையை செய்யாதீங்கடா, வாழ்க்கையை இழந்துடாதீங்கடா, இந்த உலகம் ரொம்ப பெருசுடா, சக மனுஷனை நேசிக்கணும்டா. நானும் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி தான் இருந்தேன், ஆனால் அதனால எந்த விதமான பிரோஜனமும் இல்லைங்கிறத நான் பாதிக்கப்படும் பொழுது தான் என்னால் வந்து தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு, என்னால் வந்து உணர முடிஞ்சிச்சு, நான் விட்டு வெளியே வந்துட்டேன். நீ இதெல்லாம் செஞ்சனா எந்த கட்சிக்காரனும் உனக்கு வரமாட்டான், எவனும் கூட வரமாட்டான். கௌசல்யா சங்கர் வழக்கில் வந்து இன்னைக்கு அந்த வந்து பொண்ணுடைய அப்பன் கூட வெளியே வந்துட்டாரு. ஆனால் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத வந்து திண்டுக்கல்லேருந்து ஒருத்தன் செஞ்சால் இன்னைக்கு அவன் வந்து இப்போ ஆயுள் தண்டனை வாங்கி உள்ளே உட்காந்துருக்கான். இப்படி வந்து நிறைய வழக்கில் பார்த்தீங்கன்னா செய்கிறவங்களுடைய குடும்பம் பாதிக்கப்பட்டு நிற்கிது. ராமதாஸ் வந்து தாங்க மாட்டாரு, ராமதாஸ் டீ கூட வாங்கி தர மாட்டாரு. இதுதான் நடக்கும். கேசு செலவுலாம் நீ தான் பார்த்துக்கணும். இப்படிதான் ஒவ்வொரு சாதி கட்சி சாதி இயக்கங்களும் சாதி வரியை தூண்டி விடுவான். ஆனால் எதுக்கும் கூட நிற்க மாட்டான். அவன் நிற்கணும்னு அவசியம் இல்லை, நாம அந்த வேலைக்கு போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். இப்படி வந்து கையில் கத்தி வச்சுக்கிட்டு வீடியோ போடுறது ஃபோட்டோ போடுறது பெருமை இல்லை. நான் நல்லா படித்து நான் ஒரு வந்து பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அந்த கம்பெனி முன்னாடி நிற்கிறேன், அந்த ஃபோட்டோ போடுறது பெருமை இல்லை. நான் வந்து யூஎஸ்ஏ யூகே அந்த மாதிரி போகிறேன், அங்கே போயிட்டு அந்த ஃப்ளைட்டு முன்னாடி நின்று ஃபோட்டோ போடுறது பெருமை அப்படிங்கிற மனநிலைக்கு வாங்கடா, படிங்கடா, சக மனுஷனை நேசிங்கடா. இது எதுக்கு சொல்றேன்னா அப்படிப்பட்டவனுடைய மனநலை எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்ல வரேன். அதாவது இந்த சுபாஷினியினுடைய குடும்பத்தாருக்கு கவின் வந்து படிச்ச பையனா இருந்தாங்கிறத விட, கவின் மாசம் வந்து நல்லா சம்பாதிக்கிறாருங்கிறத விட, கவின் குடும்பம் வந்து ஓரளவுக்கு செட்டில்டான குடும்பங்கிறத விட, கவின் வந்து இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு பார்வையும் ஒரு வன்மமும் அந்த பக்கம் இருக்கு. இந்த பயலுக்கு எப்படியா நம்ம பிள்ளைய கொடுக்கறது, இந்த பயலை எப்படியா நம்ம அக்காவை வந்து இந்த பயலுக்கு எப்படியா நம்ம அக்காவை கொடுக்கறது அப்படின்னு இருந்திருக்கு. இப்படி இருக்கும் பொழுது இந்த பிரச்சனை வந்து இந்த பொண்ணை சார்ந்த வீட்டாருக்கு தெரிய வருது. அந்த பையனுக்கும், அதாவது இந்த பொண்ணுடைய தம்பியான சுர்ஜித்துக்கும் கவினை வந்து நன்கு பழக்கம் உள்ள ஒரு பையனாக தான் இருக்காப்புல. ஏன்னா இப்போ எல்லாருமே பக்கத்தானே இருந்திருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட 13-14 வருஷமா வந்து இது டிராவல் பண்றாங்க, பழகுறாங்கன்னா தம்பிக்கு தெரிஞ்சிருக்கும்ல. அப்படி இந்த பையனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களுடைய காதல் தெரிய வருது. இப்படி இருக்க சூழ்நிலையில கவினோட தாத்தாவுக்கு வந்து மண்டையில ஏதோ அடி போல, காயம் போல, சம்பந்தமா அவங்க வேற ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. இந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி இங்க வாங்க, ஏன்னா அந்த பொண்ணு ஒரு வந்து ஹாஸ்பிட்டல்ல சித்தாவில் வந்து டாக்டரா இருக்கு, நீங்க இங்க வாங்க, எங்க ஹாஸ்பிட்டல் வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, சம்பந்தமா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் போயிட்டு, ஏன்னா அந்த பொண்ணு ஏற்கனவே இந்த வந்து பையனோட அம்மாட்ட ஃபோன்ல எல்லாம் பேசும் போல, அந்த பையனோட அம்மாட்ட நான் உங்க பையனை நான் வந்து லவ் பண்றேன், நான் உங்க பையனை தான் வந்து கல்யாணம் செஞ்சுக்கோங்கிற மாதிரிலாம் அந்த பொண்ணு வந்து இந்த பையனோட அம்மாட்ட பேசியிருக்கு. அப்ப அதன் அடிப்படையில அந்த பையனோட அம்மா, அந்த பையனோட தாய் மாமாலாம் நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்ல போய் தாத்தாவை எப்படி கொண்டுட்டு வரலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு வந்து முன்னோட்டமா விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வந்து பொண்ணு வேலை பார்க்கக்கூடிய இந்த பொண்ணு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கவினோட தாயார், கவினுடைய தாய் மாமா வராங்க. வந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணுடைய தம்பியான சுர்ஜித்தும் அங்க வரான். வந்தவன் என்ன பண்றான், இவங்க தாயார், அந்த பொண்ணு, இவங்கெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கும் பொழுது இந்த பையன் வந்து கவினை வந்து பேசி வெளியே எங்கேயோ கூப்பிட்டு போறான். ஒரு தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, அவங்க இந்த மாதிரி எங்க அப்பா அம்மாட்ட வந்து பேசுங்க சம்பந்தமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனதாகவும் சொல்றாங்க. கல்யாண சம்பந்தமா, ஆமா, வந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போனதாகவும் சொல்றாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்லுதுன்னா, எனக்கு தெரியாம தான் என் தம்பி வந்து இந்த மாதிரி வந்து கவினை கூப்பிட்டு போயிட்டான், எனக்கு அது தெரியாதுன்னு இந்த பொண்ணு இப்ப சொல்லுது. அங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவன் வந்து ப்ரீ பிளான்டா அங்க வந்து கவினை வந்து கொலை செய்யறதுக்காக மிளகாப்பொடியில இருந்து இதற்கு கத்தி, கபடா, அரிவாள் இதெல்லாம் வந்து ரெடியா வச்சிருந்துருக்கான். இவன் வந்து பிளான் பண்ண மாதிரி கவினை வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சு இந்த மாதிரி வந்து மூஞ்சில் வந்து பொடியை தூவி கண்டந்துண்டமாக வெட்டி கொள்றான். இதான் நடந்தது. இதுக்கு பேர் வந்து ஆணவ கொலை தான், இதுக்கு பேர் ஜாதி ரீதியான படுகொலை தான். கவினோட இந்த கொலையில வந்து சுர்ஜீஷுக்கு மட்டும் சம்மந்தம் கிடையாது, சுர்ஜீஷோட பெற்றோர்களுக்கும் இது சம்மந்தம் இருக்குது, அவங்களே விசாரிக்கணும், அவங்களே கைது பண்ணிக்கணும்னு சொல்லி பலரும் வந்து அதுக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த சமூக வலைத்தளங்கள்லாம் அந்த பதிவுகளை வந்து போட்டுட்டு இருந்தாங்க. நேத்து சுர்ஜித்தோட தந்தை காவல்துறையால் கைது செய்யப்பட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லும் காட்சி ஊடகங்களில் வெளியாயிட்டு வருது. ஏன் அவங்க அப்பா அம்மா இதில் தொடர்பு இருக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க. அதுக்கு எதனா ஆதாரம் இருக்குதா, ஏன் அவங்கள விசாரிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா அந்த கேஸ்ல? உங்க பார்வையில் நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சுபாஷினி சுர்ஜித்தோடைய அப்பா அம்மா ஒன்றும் சாதாரண ஆட்கள் இல்லை. அவங்க வந்து போலீஸில் வந்து 2 பேருமே எஸ்ஐயா இருக்காங்க.
ஐ மீன் சார்பு ஆய்வாளர்கள்லாம் 2 பேருமே இருக்காங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பாளையங்கோட்டை ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன், அதே மறவர் சமுதாயத்தை சேர்ந்த இந்த பொண்ணுக்கு ஒரு விதத்துல சொந்தக்காரர்னு சொல்றாங்க. அந்த காசி பாண்டியன் வந்து என்ன பண்றாருன்னா, கவினை வந்து இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 1 வாரத்துக்கு முன்னாடி போன்ல கூப்பிட்டு இந்த மாதிரி பொண்ணை மறந்துரு, கை இருக்காது கால் இருக்காது அப்படிங்கிற ரீதியாக மிரட்டினதாக கவினுடைய தந்தையார் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு, நம்ம பார்த்துருக்கோம். அப்போ அவங்க இல்லாம வந்து ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து பிரதர் இந்த விஷயத்துல கொண்டுட்டு வரணும்னு பாதிக்கப்பட்ட அந்த வந்து கவினுடைய குடும்பத்துக்கு அவசியம் இல்லை. கண்டிப்பா இருந்திருக்கும். இது வந்து ஏன் இருந்திருக்கும் நான் அப்புறம் சொல்றேன். இப்ப ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இன்வால்வ் ஆகி இந்த விஷயத்த பேசுறாருன்னா அவங்க அப்பா அம்மா சொல்லாம பேசியிருக்க முடியாதுன்னு நான் சொல்ல வரேன். இந்த பொண்ணுடைய அப்பா அம்மா இருக்காங்களா, சரவணனும் கிருஷ்ணகுமாரிக்கும் தெரியாம பேசாம சொல்லாம ஒரு வந்து இன்ஸ்பெக்டர் வந்து இறங்கி இந்த அளவுக்கு வந்து போன்ல த்ரெட்டன் பண்ற அளவுக்கு ஒரு பையன் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அதற்கான அவசியம் இல்லைன்னு நான் சொல்ல. எப்படி அவ்வளோ ஆணித்தனமா அதை சொல்றீங்க பிரதர்? இப்ப நான் சொல்றேன், இந்த போலீஸ் மனநலன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலான காவல்துறையில இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து சாதிய மனநலம் இருக்கு. எப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு வந்து 20க்கும் மேற்பட்ட காதல் திருமணங்களை வந்து கூட இருந்து செஞ்சு வச்சிருக்கேன், பிரச்சனைகளை சந்திச்சிருக்கேன். ஸோ அந்த அடிப்படையில் நான் பேச விரும்புது. போன மாசம் வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனும் 2 பேருமே வந்து வெவ்வேறு சமூகம் விரும்பிட்டாங்க, வந்துட்டாங்க, கல்யாணம் முடிச்சிட்டாங்க. ஸ்டேஷன்ல நம்ம கொண்டுட்டு போயிட்டு லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் பண்றோம், பாதுகாப்பு கேட்குறோம். பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அந்த இன்ஸ்பெக்டர் அம்மா என்ன தெரியுமா சொல்லுது, இந்த சாதிக்காரங்களாம் ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க. எந்த சாதிக்காரங்க? பொண்ணுடைய சாதிக்காரங்களாம் ரொம்ப ஃபோர்ஸா இருப்பாங்க. உனக்கு அந்த சாதியில தான் பொண்ணு கேட்குதாடா அப்படின்னு அந்த அம்மா சொல்லி சத்தம் போடுது. இது ஒரு சாதிய மனநலன்னு சொல்ல வர்றாங்க. அப்ப அவங்க ஃபோர்ஸா இருந்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இவங்க தானே. இது ஒரு பக்கெட்டு. போன வாரம் பார்த்தீங்கன்னா அங்க வந்து பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாலிகண்டபுரத்துல பொண்ணு வந்து லா ஸ்டூடெண்ட்டு 5 வருஷம் படிச்சு முடிச்சிட்டாங்க. பையன் வந்து MBA கிராஜுவேட். பையன் வந்து UPSC எக்ஸாமுக்காக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். 2 பேருக்குமே ஸ்கூல் டேஸ்ல இருந்தே வந்து காலேஜ் டேஸ் வரைக்குமே வந்து 2 பேருக்கும் வந்து நல்ல ட்ரூ லவ் இருந்திருக்கும் போல. இந்த விஷயம் வந்து பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு தெரிய வந்து பொண்ணு இன்னொரு பையனுக்கு வந்து கட்டி கொடுக்கறதுக்காக ஃபோர்ஸ் பண்றாங்க. அந்த பொண்ணு வந்து கிளம்பி வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பொண்ணுடைய உரிமை அது, அதனால அந்த பொண்ணு கிளம்பி வந்துட்டாங்க. அந்த பையனை வந்து கூப்பிட்டு போறாங்க. 2 பேரும் அந்த பையனும் அந்த பொண்ணும் போயிட்டு சட்டப்படி கடலூர் மாவட்டத்துல அதாவது பதிவு திருமணம் செஞ்சுக்கிறாங்க. இப்போ வந்து அந்த வந்து பொண்ணு சைட்ல ரொம்ப ஃபோர்ஸா இதாகிறாங்க. பொண்ணு வந்து வன்னியர் சமுதாயம், பையன் வந்து செட்டியார் சமுதாயம். பொண்ணோட அப்பா வந்து அதிமுகவினுடைய ஒன்றிய செயலாளர். பொண்ணுடைய இன்னொரு சொந்தக்காரர் வந்து பாமகவில் வந்து மாவட்ட துணைத் தலைவர், அந்த ஆள் பேர் பாலுன்னு சொல்லிட்டு. பொண்ணுடைய இன்னொரு சொந்தக்காரர் வந்து திமுகவில் வந்து மாவட்ட பொருளாளர், அவர் பேர் வந்து ரவிச்சந்திரன் சொல்லிட்டு. பொண்ணுடைய அப்பா பேர் ரவிச்சந்திரன் தான். ரொம்ப ஃபோர்ஸா தேடுறாங்க, எல்லா சப்போர்ட்டோட தேடுறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த பொண்ணும் பையனும் விழுப்புரம் மாவட்டத்தில் காணைங்கிற இடத்துல இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் போய் 2 பேரும் பாதுகாப்பு கேட்டு சரண்டர் ஆகுறாங்க. அங்க வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்து இந்த வந்து பொண்ணு தரப்பு அந்த வந்து பையன் தரப்புல கூப்பிட்டு பேசுறாங்க. பையன் தரப்பு கையெடுத்து கும்பிடுறாங்க, டே இந்த பொண்ணு வேணாண்டா, நம்ம குடும்பத்துக்கும் அந்த குடும்பத்துக்கும் செட் ஆகாதுரா. ஏன்னா பயத்துல அந்த மாதிரி பேசுறாங்க, பேச வைக்கப்படுறாங்க. அந்த பொண்ணு இருந்தும் ஸ்ட்ராங்கா இருக்குது, அந்த பையனும் இருந்தாலும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க. இந்த அங்க உள்ள அந்த ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வந்து இந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸுக்கு சப்போர்ட்டா சில விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இந்த பொண்ணு உடனே சட்டம் என்ன சொல்லுதோ அதை நீங்க செய்யுங்க சார், அதுக்கு தான் நீங்க இருக்கீங்கன்னு இந்த பொண்ணு ரொம்ப ஃபோர்ஸா பேசிருக்கு. ஆமா, பேசவும் இன்ஸ்பெக்டர் நம்ம கேண்டா வம்புன்னு சொல்லிட்டு சட்டம் என்ன சொல்லுதோ அந்த மாதிரி பேசி ஃபார்மாலிட்டிஸா பேசி எழுதி வாங்கி அனுப்பிச்சிட்டாரு. இதன் பிறகு அந்த பொண்ணுடைய அந்த பையனுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன பண்றாங்கன்னா வாலிகண்டபுரத்துக்கு சொந்த ஊருக்கு வராங்க. எதுக்குன்னா அவங்களுடைய வந்து நகையை வந்து பேங்க்ல வந்து மீட்டு திரும்ப வைக்கிறதுக்காக வராங்க. வந்தவங்கள காலையில ஒரு 80 பேர் சேர்ந்து வீடு புந்து அடிக்கிறானுங்க. வீடு புந்து அந்த வந்து இது பொண்ணுடைய அப்பன் சித்தப்பன் சொந்தக்காரன் எல்லாம் சேர்ந்து அடிக்கிறான். அதாவது பையனோட அப்பாவை. ஆமா, அப்பா இது அடிக்கிறான், மண்டை உடையுது. 2 மணி நேரமா 100க்கு வந்து கால் பண்றாங்க, போலீஸ் வரல வரல, வெக்க கேடு போலீஸ் வரல. ஏன் வரலன்னா அந்த வந்து மங்களமேடு இன்ஸ்பெக்டரா இருக்கக்கூடிய பாலாஜி வந்து அந்த வந்து பொண்ணு சைடுக்கு சப்போர்ட்டு. பாலாஜியோட மனநலம் எப்படின்னா, காதல் கல்யாணம்லாம் தேவையா, இதெல்லாம் தேவையா, அப்பா அம்மா பார்க்குற பிள்ளைய பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு வந்து சாதிய மனநலம் அந்த ஆளுக்கு. அந்த ஆள் சப்போர்ட் அந்த ஆள் முழுக்க அந்த அந்த இது பொண்ணு தரப்பு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு பெருசா போலீஸ் வரல. அப்புறம் நம்மள மாதிரியான ஆட்கள் வந்து கூப்பிட்டு பேசுறோம், சத்தம் போடுறோம். அப்ப யாரோ இதுக்குள்ளார வராங்கிறதுக்கு அப்புறமேட்டுக்கு போலீஸ் 2 மணி நேரம் கழிச்சு அங்க 2 மணி நேரம் அந்த பையன் குடும்பம் வந்து போராடுது. 2 மணி நேரம் போராடுது. அவ்வளவு பேர் அடிச்சிருக்காங்க. இறந்துருந்தாருன்னா அவரு இறந்து இருந்தா என்ன வழக்கம் போல காவல்துறை வந்து கோகுலேன்னு அதுக்கப்புறம் கத்தும்.
அதுக்கப்புறம் எங்களுக்கு அங்கே பந்தோபஸ்து இங்கே பந்தோபஸ்து காவல்துறை சொன்ன காரணம் என்னன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பக்கத்தில் வராரு, அதனால அவருக்கு பந்தோபஸ்து கொடுக்க போயிட்டோம். எடப்பாடி பழனிசாமிக்கு பந்தோபஸ்து கொடுக்கறதுலாம் சரிதாங்க. யார்கிட்ட சொன்னாங்க? நீங்க பேசுனீங்களா? ஆமா, என்கிட்டே சொன்னாங்க, போலீஸ் சொன்னாங்க இந்த மாதிரி அங்கே பந்தோபஸ்து போயிட்டாங்க சார். அது எப்படின்னா ஒப்புக்கு சப்பு காரணம் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நாமெல்லாம் பேசினது அடிப்படையில் 2 மணி நேரம் கழிச்சு போலீஸ் போறாங்க, அந்த பையனோட அப்பாவை மீட்டு 108ல் ஏற்றி அமுச்சு விடுறாங்க. 1 மணி நேரமா 108 உள்ள விடலை பிரதர். அந்த சாதிய கும்பல் 108 உள்ள விடலை. இதுக்கப்புறம் ஒரு பெரிய குடும்பம் நடந்துச்சு. அந்த பையனோட தாயார தரன்னு கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய திரௌபதி அம்மன் கோயில்ல போய் உட்கார வச்சு பிள்ளைய ஒழுங்கா விட்டுரு, இல்லைன்னா நீங்க இந்த ஊர்ல இருக்க முடியாது, நீங்க இந்த ஊரை விட்டு காலி பண்ணுங்கன்னு சொல்றான். இந்த தமிழ்நாட்டில் இப்ப சொல்றான். அப்புறம் அந்த பொண்ணுடைய அந்த 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 அம்மாவுடைய மூத்த மகன் நம்ம கால் பண்ணி அண்ணா அந்த மாதிரி அம்மாவை இந்த மாதிரி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து போலீஸ்ல கூப்பிட்டு சொல்றோம். அதுக்கப்புறம் போலீஸ் போய் அந்த அம்மாவை வீட்டுக்கு கொண்டு வராங்க. இப்ப 80 பேர் வராங்க. இந்த வீட்டுல 4 பேர், 4 பேர்த்துல 3 பேர் பெண்கள், ஒருத்தர் மட்டும் தான் ஆம்பளை. அவர் இந்த பையனோட அப்பா. இவரால அவங்கள வந்து அடிக்க முடியுமானா கண்டிப்பா அடிக்க முடியாது. நான் வந்து லாஜிக்காவே பேசுறேன். ஆனா காவல்துறை என்ன செய்யுதுன்னா 2 பக்கமும் வழக்கு போடுது. இவருக்கும் வழக்கப்படுது, அவருக்கும் வழக்கப்படுது. அவங்க தானே இவர் வீட்டுக்கு வராங்கல்ல, இவர் வீட்டுல தானே இருக்காரு. சோறு தான் திங்கிறாங்களான்னு தெரியல எனக்கு. நீ காக்கி சட்டை போட்டது எதுக்குயா? நீ போடுற காக்கி சட்டை சாதி மத இனம் மொழி பாகுபாடுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நான் வேலை பார்ப்பேன் தானே போடுறீங்க. 80 பேர் ஒருத்தனுடைய வீட்டை கொண்டு அடிக்கிறான்னா அந்த ஒருத்தனால எப்படி 80 பேர் அடிக்க? இந்த வந்து குற்றம் நடக்கிறதே அந்த பையனுடைய வீடு தானே. கேட்கல. நாங்க என்ன பண்றோம்? எஸ்பிபி பாக்குறோம். எஸ்பியை பார்க்க முடியல. அதனால அன்னைக்கு வந்து பிரதர் ஏடிஎஸ்பி இருந்தார். ஏடிஎஸ்பியை பார்த்து கொடுத்ததுக்கு தசு புசுன்னாரு. ஒரு நடவடிக்கையும் இல்லை. இந்த பையனோட அப்பாவுக்கு திரும்பவும் ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவும் நடந்தும் டார்ச்சர். பொண்ணு எப்போ விடுற? விட்டா நல்லா இருக்கும், இல்லைன்னா நீ அவ்வளோதான். உன் பையனை நாங்கள் என்னைக்கா இருந்தாலும் வண்டி ஊட்டி நாங்கள் எங்கள் பசங்க என்னைக்கா இருந்தாலும் பைக்கில் ஏற்றி வந்து கொலை பண்ணுவானுங்க. ஃபோனில் இருக்கு. அவனுக்கு பேசின ரெக்கார்ட்லாம் ஃபோனில் இருக்கு. இப்போ அவங்க அப்பாவுக்கு வந்து பயம் வருது. அவங்க அப்பா நம்ம கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அந்த பையனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அனுப்புறாரு. எப்பா என் பையன் எங்க இருக்கான்னு தெரியல, உங்களாம் தெரிஞ்சா சேஃபா இருக்க சொல்லுங்க, இந்த மாதிரிலாம் பண்றானுங்க, எனக்கே பயமா இருக்கு அப்படிங்கவும் அந்த பையன் நமக்கு லைன்ல வரான். இந்த மாதிரி சொல்லி நமக்கு லைன்ல வரான். தம்பி நீ எங்க தம்பி இருக்க, சென்னை வான்னு சொல்லி அந்த பையனை சென்னை கூப்பிட்டு வந்து டிஜிபி ஆஃபீஸில் டிஜிபியை பார்த்து வந்து மனு கொடுக்குறோம். பாதுகாப்பு கேட்டு வந்தவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க துப்பு இல்லைன்னா பெரம்பலூர் மாவட்ட எஸ்பியான ஆதர்ஷ் பச்சேரா அன்ஃபிட்டு, இந்த போலீஸ் வேலைக்கு அன்ஃபிட்டு அப்படின்னு அந்த பொண்ணு காரி துப்புனிச்சு பிரதர். இப்போ வரைக்கும் பாதுகாப்பு கொடுக்கல. இப்போ வரைக்கும் கொடுக்கல. அந்த பொண்ணு பையன் இப்போ வரைக்கும் அன்சேஃபா தான் இருக்காங்க. இது ஏன் சொல்ல வரேன்னா திமுக ஆட்சிக்கு வந்தாலும் அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் நாளைக்கு வேற கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த போலீஸ் இந்த ரெவென்யூ இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. இவங்களுடைய அந்த சாதிய மனநிலையை உடைக்கணும் மாட்டணும்னு சொல்ல வரேன். இப்ப அங்க பாருங்க, திமுக மாவட்ட பொருளாளரும் அதிமுக ஒன்றிய செயலாளரும் பாமக மாவட்ட துணை செயலாளரும் ஒன்னால இருக்காங்க. இப்படி 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 நான் வந்து பல பிரச்சனையை சொல்லுவேன். நான் இப்படி போலீஸ் வந்து ஒரு பிரச்சனையை சாதி ரீதியா தான் அணுகும். எந்த பக்கம் சாதி, அதாவது எந்த பக்கம் கும்பல் அதிகமா இருக்கோ அந்த பக்கம் போலீஸ் நின்னுக்கும். அந்த பக்கம் நின்றுக்கிட்டு எவன் வந்து பேச முடியாத நிலையில இருக்கானோ அவனை ஆஃப் பண்ற, அவனை செட்டில் பண்ற, அவனை ஒடுக்குற வேலையை போலீஸ் பார்க்கும். அதே மாதிரி தான் இதுல ஒரு கட்டத்துக்கு மேல போய் காவல்துறையில இருக்கக்கூடிய தங்களுடைய தாங்கள் சார்ந்த சாதிக்கு ஆதரவா செயல்படுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் காவல்துறையில சாதி ரீதியா ஆட்கள் பிரிஞ்சிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் காசி பாண்டியன் வந்து அவங்க மிரட்டினதா வந்து கவினோட தந்தையை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. ஓகே, அது மறுக்க முடியாத ஒரு உண்மையா இருக்குது. அது பொய்ன்னு சொல்றதுக்கோ இதுல வேற எதுவும் அதுல விஷயம் இல்லை. ஆனா காசி பாண்டியன் வந்து அவங்க பெற்றோர்களோட தூண்டுதல், அதாவது ஸ்ருதீஷோட பெற்றோர்களோட தூண்டுதல் தான் அதை செஞ்சிருப்பாருன்றது எந்த ஆதாரமும் இல்ல. வேற யாருன்னா இருந்திருக்கலாம். ஸ்ருதீஷோட அவருக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ற அளவுக்கு வேற யாரெல்லாம் இருந்திருக்கலாம். எப்படி இவங்க அப்பா அம்மா தான் சொல்ல முடியும்? ஏன்னா எதனால அந்த கேள்வி கேட்கறேன்னா, சம்பந்தப்பட்ட அந்த பெண் கவின் காதலிச்ச அந்த பெண் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல வந்து என்ன நடக்குதுன்றது உங்க யாருக்கும் முழுமையா தெரியாது. நீங்களா தெரிஞ்ச விஷயத்தை வச்சு நீங்களா பல கோணத்துல பேசிட்டு இருக்கிறீங்க. அதனால அப்படி பேசாதீங்க. எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இதுல எந்த தொடர்பும் இல்லை. அதனால அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறதுன்றது நியாயம் கிடையாது. அதனால அதை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. நானும் கவினும் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. ஸோ வந்துட்டு இது தேவையில்லாம நிறைய இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க.
எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்களே, அதனால நான் அதை கேட்குறேன். சரி பிரதர், நமக்கு யாருக்கும் ஒன்றும் தெரியாதுதான். கவின் எப்படி செத்தான்? உன் தம்பி சுர்ஜித் ஏன் கொண்டான்? ஒன்று, அந்த பொண்ணு பேசுதுன்னா இந்த சூழ்நிலை அந்த மாதிரி அந்த பொண்ணு பேச வைக்கப்படுறாங்க. நான் அப்படிதான் பார்க்குறேன். வேற ஒருத்தங்க வந்து அவங்க பெற்றோர்கள் மற்றவங்களும் அப்படி பேச சொல்லி பேச வைக்க பார்க்குறேன். போலீஸை கூட பேச சொல்லும் பிரதர். பிரச்சனை ஆஃப் பண்ணுறதுக்கு வேற வழி தரணும்னா போலீஸ் இந்த வேலையை செய்யும். அடுத்தது ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து வேற ஒருத்தங்க இன்ஃப்ளூயன்ஸ்னா யார் அது அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இவங்க அப்பா அம்மாவை தாண்டி வேற யார் இருக்க முடியும்? அப்படி இருந்தால் இவங்க அப்பா அம்மாவின் ஊடாக தான் விசாரிக்க முடியும்னு நான் சொல்ல வரேன். இவங்க அப்பா அம்மாவை முதல்ல கேட்ச் பண்ணுங்க, இவங்களை வச்சு விசாரிங்க. ஏன்னா இது தனிப்பட்ட நபரால், சுர்ஜித்துங்கிற நபரால் மட்டும் செய்யப்பட்ட படுகொலை கிடையாது. இது வந்து எமோஷனலா நடந்த தாக்குதலோ கொலையோ கிடையாது. இது ப்ரீ பிளானடு. அப்ப தனிப்பட்ட நபரால ப்ரீ பிளானடு பண்ண முடியாது. இதற்கு ஒரு வந்து கும்பலின் சதி, கூட்டு சதி கண்டிப்பாக இருக்கும். அதுல அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து சம்மதம் இருக்கிறதுக்கான அடிப்படை காரணம் என்னன்னா, அவங்க வந்து காவல்துறை இதெல்லாம் தாண்டி ஒரு இன்ஸ்பெக்டர் உள்ள வந்து இன்வால்வ் ஆகுறாரு. அதே இன்ஸ்பெக்டர் தான் இந்த வந்து கொலகாரனான சுர்ஜித்தை வந்து சரண்டரும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும் பொழுது எஃப்ஐஆர்ல அவங்க அப்பா அம்மா பேரை வந்து சேர்த்திருக்காங்க. அவங்க அப்பாவை வந்து கைது பண்ணிட்டாங்க. அந்த பையனோட அம்மா கிருஷ்ணகுமாரியும் கைது பண்ணணும்னு சொல்லுவேன். அவங்களை கைது செஞ்சு விசாரணை செய்யறது தான் சரின்னு நான் சொல்லுவேன். அதன் ஊடாக பின்னணியில யார் யார் இருக்காங்கிறத இவர்கள் ஊடாக விசாரிச்சு தான் தூக்கணும். இந்த பையன் இருக்கானே சுர்ஜித்து, போற ஸ்டேட்டஸ்லாம் நீங்க வந்து பாருங்க, ஃபுல்லா கத்தியை கையில வச்சுட்டு போடுறான். 2 பேரும் எஸ்ஐ தானே. ஒருத்தன் கத்தியை வச்சுக்கிட்டு அதுதான் சாதி பெருமைங்கிற ரேஞ்சில் வந்து போட்டோ போட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். அதை கூட கண்டிக்க உங்களுக்கு துப்பு இல்லையா? அப்ப அந்த சாதி பெருமை இவர்களுக்கும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அந்த சாதிய மனநல இவர்களுக்கும் இருக்குன்னு சொல்ல வரேன். அப்ப இவர்களையும் கைது செய்து விசாரிக்கணும்னு நான் சொல்ல வரேன். இங்க ஒரு திராவிட ஆட்சி ஆட நடக்குதான் முதலமைச்சர் சொல்லிக்கிறாரு. சமூக நீதி தான் இந்த ஆட்சியோட மையம், அடிப்படை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இந்த சமூக நீதி ஆட்சியில, இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் இப்படிப்பட்ட ஆணவ கொலைகள்லாம் நடக்குது. இதை பத்தி கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க, இதை பத்தி வேற யாரும் பேச மாட்டாங்கன்னு சொல்லி சீமான் சமீபமா பேசியிருந்தாரு. நேற்று திருநெல்வேலியில அந்த ஆணவ படுகொலை சாதி பெருமையில ஒருத்தன் வெட்டிருக்கான், கொண்டிருக்கான். சின்ன பையன் வெட்டி கொண்டிருக்கான். அதை பத்தி யாரா பேசுனா பத்தியா பேச மாட்டான். அவ எப்படி பேச வருவான்? தமிழர்களுக்குள்ளே சண்டை, தமிழர்களே வெட்டி கொண்டு சாகிறார்கள், பாருங்கள் தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? திராவிட புடுங்கி ஆட்சியில் தான்டா நடக்குது. இது நீதான் சாதியை ஒழிச்சுட்டோம், சமத்துவத்தை கொண்டு வந்துட்டோம், எல்லாத்தையும் நிலைநாட்டிட்டோங்கிற. எங்க நாட்டின எத்தனை கொலை விழுந்திருக்கு? உங்க ஆட்சியில் தானே, உங்க ஆட்சியில் தானே. அந்த இளவரசன் திவ்யா கொலையா? தமிழர் என்று பேசியவர்கள் எங்கே? யாரு ஆட்சியில இருக்கிறது? இவன் பெருமைனா திராவிடன், ஏதாவது தமிழர்கள் எங்கே? சர்ரா விடுறா. நான் வந்து அரியணையில உட்கார்ந்த பண்ணேன், எங்கேயாவது எவனாவது சாதிக்காக கொலை பண்ணான காட்டுறாப்பா. இது எப்படி பாக்குறீங்க? இது இவங்க சாதியை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தான் இத்தனை வருஷமா ஆண்டுட்டு இருக்கிறாங்க. என்ன இங்க ஒழிச்சிட்டாங்க, ஆணவ கொலை நடக்குதுன்னு சொல்லி அவர் விமர்சனம் இருக்கிறாரு. சரிங்கய்யா, அதிமுக ஆட்சியில் இந்த மாதிரி வந்து நடக்கவே இல்லையா? ஒண்ணு, திமுக பேருக்காவது சாதி ஒழிப்பு பேசுது. திமுக நீ சொல்ற மாதிரி திமுக ஒண்ணுமே வந்து கல்தலனே வச்சுப்போம். திமுக பேருக்காவது சாதி ஒழிப்பு பேசுது, சாதி கூடாதுன்னு சொல்லுது, சாதியை ஒழிக்கணும்னு சொல்லுது, இங்க வந்து சமத்துவம் தான் முக்கியம்னு சொல்லுது. அந்த கொள்கையில, திராவிட கொள்கையில நிக்குது. நீ எதுல நிக்கிற? அதை சொல்லு முதல்ல. நீ எதுல நிக்கிற? தர்மபுரியில வந்து இளவரசன் திவ்யா, அந்த வந்து சகோதரனான இளவரசன் வந்து மர்மமான முறையில வந்து செத்து போறாரு. அது தற்கொலைங்கிறத தாண்டி சீமான் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான். என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா கொடுத்தான்? அவன் தற்கொலை பண்ணிக்கிட்டான், அவன் ஒரு கோலை அப்படின்னு சீமான் ஒரு இது கொடுக்குறான், ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறான். நீ அதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன பண்ற? சாதிய இன்னைக்கு குடிப்பெருமை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உன்னைய வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய விவரம் தெரியாத முட்டாள்களான அல்லு சில்லுகிட்ட எல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்க. இதான் கேட்டா இது வந்து குடிப்பெருமை பேசுறது தான் நம்ம வந்து தமிழர்களோட வேலைன்னு நீ கொண்டுட்டு போற. ஏன்னா மானகட்டவனே, உண்மையாலுமே செயல்ல வந்து செஞ்சு காமிச்ச இந்த வந்து தமிழ் தேசியத்துக்காக போராடிய தமிழரசன் வந்து சாதி ஒழிப்பு சாத்தியமில்லையேல் தமிழ் தேசியம் சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் ஊடாக நிறைய செயல்பாடுகளை செஞ்சும் காமிச்சிருக்காரு. அதுலதான் ஒண்ணு, நீ இது வரைக்கும் பேசியிருப்பியா, செஞ்சிருப்பியா? மாடுகளை வச்சு கூட்டம் போடுற. ஆனா அங்க பேச்சு எப்படி இருக்குன்னா, ஏதோ ஒரு காலத்துல வந்து யாதவ சமுதாயம் தான் அந்த மாதிரி வந்து ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ப்பாங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கட்டமைச்சு வச்சிருக்காங்க. இவன் அங்க அந்த கோனார் சமுதாயத்தை வந்து டார்கெட் பண்ற மாதிரி தான் பேச்சு இருக்கும். நீங்க நல்லா உத்து கவனிச்சா தெரியும். அது மாடு மேய்ப்பவர்கள், மாடுகளுக்கான மாநாடு கிடையாது, ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான. ஆமா. அடுத்தது வந்து பனையேறணும்னு சொல்லுவான்.
பனையேறணுங்கிறது அதை ஒரு வந்து தொழில் சார்ந்து பேச மாட்டோம். அதனை ஊடாக நாடார் சமுதாயத்தை வந்து டார்கெட் பண்ணி பேசுவோம். மாடு மேய்க்கிறது, பனை ஏறுறது, இதாடா நம்ம இப்ப நமக்கு வேலை. எல்லாரும் படிக்கணும், முன்னேறணும் நம்ம நினைக்கிறோம்ல. இன்னைக்கு வந்து உலகம் இன்னைக்கு வந்து அவன் எவ்வளவு அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்கான். அப்ப இவன் என்ன பண்றான், அந்த வந்து சாதிய மனநிலையில திரும்ப பின்னோக்கி இந்த ஜாதினா, இந்த குலம்னா, இந்த குடினா, சாதி குலம் குடி, இப்ப இவன் நிக்கிறது குடியில நின்றுட்டு இருக்கான். இவன் இந்த வேலை தான் செய்யணுங்கிற ஒரு வந்து கோட்பாடுக்கு கொண்டு வந்து விடுறான். நீ இந்த கேள்வி எல்லாம் யார்கிட்ட கேட்கணும்னா, இந்த தர்மபுரியில வந்து செத்து போனாரே இளவரசன், அதற்கு காரணமான உங்க பெரியப்பா, உங்க கொய்யா ராமதாஸ் நீ கேட்கணும். எப்பா 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 பெரியப்பா பெரியப்பா ராமதாஸ் பெரியப்பா, யாரையோ அதாவது எந்த பொண்ணோ எந்த பையனையோ வந்து காதல் பண்ணா நமக்கு என்ன பெரியப்பா பிரச்சனை? நம்ம ஏன் பெரியப்பா அதை பிரச்சனையா பார்க்கணும்? ஒரே குடிதானே, நம்மளாம் ஒரே குடிதானே பெரியப்பா. நீ வந்து வன்னியருங்கிற மனநிலையில விட்டு வெளியே வா பெரியப்பா. நானும் நாடாருங்கிற மனநிலையில விட்டு வெளியே வரேன் பெரியப்பா. நாம எல்லாம் ஒரே குடியா தமிழ் குடியா இருந்து ஒன்றுபட்ட தமிழ் சமுதாயத்தை நாம வந்து வளர்த்தெடுப்போம் பெரியப்பா. பேசுறா. அடுத்தது செந்தில் மல்லர்னு ஒருத்தன், அந்த நபர் ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இதெல்லாம் சொல்லிட்டு இதெல்லாம் வந்து சீமான் இந்த வந்து ஆர்ப்பாட்டத்துல பேசின பேச்சு, இந்த மாதிரி வந்து சீமான் வந்து ஒரு இந்த கருத்தை நீங்க வந்து சொல்லுங்க பேசுங்கலாம் சொன்னாரு. அப்புறம் வந்து பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி சீமான் பல்ட்டி அடிச்சான். ஆமா, இதெல்லாம் தாண்டி முத்துராமலிங்க தேவரை இவன் பேசுறதுக்கும் இமானுவேல் சேகரனார இவன் பேசுறதுக்கும் நீங்க உன்னிப்பா பாத்தீங்கன்னா ஒரு வேறுபாடு இருக்கும். என்ன வேறுபாடு? சாதிய ரீதியான ஒரு வந்து வேறுபாடு இருக்கும். இவரை ஒரு மாதிரி வந்து பூஸ்டப் பண்ணி தூக்கி பேசுவான், இவரை ஒரு மாதிரி பேசுவான். நீங்க ரொம்ப உன்னிப்பா மைக்ரோவா நீங்க ரொம்ப உன்னிப்பா பாத்தீங்கன்னா தெரியும் சீமானுடைய சாதி புத்தி அப்படின்னு. சீமானுடைய சாதனை என்னன்னா, இன்னைக்கு பாமகவுல இருந்து ஐஜேகாவுல இருந்து இங்க இருக்கக்கூடிய தேவர் முக்குலத்தோர் கவுண்டர் உடையார் இப்படிப்பட்ட சாதி கட்சிகள்ல நின்று சாதி பெருமை பேசுறதுக்கு எவனுக்கெல்லாம் தயக்கம் இருக்கோ, தயங்காதரா என்கிட்ட வாடா, நீ தமிழ் தேசியங்கிற போர்வையில சாதி பேசலாம்டா அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சிருக்கிறது தான் சீமானுடைய சாதனை நான் சொல்ல வரேன். அப்ப குடிப்பெருமை பேசிக்கிட்டு, அப்ப இடைநிலை சாதிகளுக்கான ஒரு அரசியலை செஞ்சுக்கிட்டு, இங்க வந்து சாதி பெருமை பேசக்கூடிய சாதி கட்சிகள் கூட நின்னுக்கிட்டு சீமானுக்கு இதை பத்தி பேசுறதுக்கு கேட்கறதுக்கு தகுதி இல்லைன்னு நான் சொல்ல வரேன். இந்த வந்து ஹரிநாடான்னு ஒருத்தன் பெரிய ஃப்ராட். அவன் சொல்றான், கவின் இந்த காதலை கைவிட்டிருந்தால் உயிரோட இருந்திருப்பார் அப்படின்னு சொல்றான். இது எவ்வளவு ஒரு வன்மமான பேச்சு. இவன் யாரு? சீமானுக்கு நெருங்கிய தோஸ்து. ரெண்டு பேருமே வந்து ஒரே சாதிக்காரனுங்க. நான் சொல்லல, அவனுங்களுக்குள்ள வந்து கோட் பண்ணிக்கிறானுங்க. இப்போ இப்படி அதை விடாப்படியா இருந்தா, இல்ல அப்படி திருமணம் செஞ்சுன்னு விரும்புனா, அதுல உறுதியா இருந்தா கொல்லப்படுவாருன்றதை ஏத்துக்கணும்னு சொல்ல வர்றாரு. ஆமா, சொல்ற மிரட்டுறான். நீ வேற சமுதாய பொண்ணு, நீ வேற ஜாதி பொண்ணு, ஒரு எஸ்சி பையன். நான் ஜாதி ரீதியா நான் பேசல, நான் கோட் பண்ணி பேசல. இங்க உள்ள சமூக அந்த வந்து கட்டமைப்பை நான் சொல்ல வரேன். இங்க உள்ள ஒரு எஸ்சி பையன் வந்து ஒரு வந்து நான் எஸ்சி பொண்ணை லவ் பண்ணா நீ கண்டிப்பா கொல்லப்படுவேன்னு இவன் சொல்றான். ஹரிநாடாரு, நீ அவனெல்லாம் கேட்கணும். யாரா உன் தோஸ்து தானே. உங்க ஐயா இருக்காரு ராமதாஸ் ஐயா, நாடக காதல் மூச்சு விடாம பேசி ஒரு பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி அந்த குடும்பத்தாருக்கு நீ அந்த பையன் கிடையாது. அந்த மாதிரி பல பேர் இறந்துருக்கு. ஆமா, இப்படி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து இப்படி நம்ம வந்து ஒவ்வொருத்தரையும் சொல்ல முடியும். அடுத்தது இந்த ஒவ்வொரு குரு பூஜைக்கும் வந்து சீமான் போவாரு, சாதியவாதிகள் கூட போவாரு. அங்கெல்லாம் எதுக்கு போற? அங்க போய் நீ வந்து நான் பேசணும்லடா, குரு பூஜையில போய் பேசணும்ல. சாதியை நம்மலாம் ஒழிக்கணும், நமக்கிட்ட வந்து சாதி வெறி இருக்கக்கூடாது, நாமெல்லாம் ஒரே குடியாக இருப்போம், நாமெல்லாம் ஒன்றுபட்ட தமிழ் குடியாக இருப்போம், யார் யாரை காதலித்து கல்யாணம் செஞ்சாலும் நம்ம பிரச்சனை செய்யக்கூடாது. நீ பேசிட்டனா உன் கூட நம்ம நிற்போம். பேசுவியா நீ? முதல்ல பேசிட்டனா இதை பத்தி கேட்கறதுக்கு, பேசுறதுக்கு, கண்டிக்கிறதுக்கு இந்த சீமானுக்கு தகுதி இருக்கு. இல்லைன்னா வழக்கம் போல வாய் அரசியல் தான். இப்ப இந்த சீமானோட மாமா பாஜகவோட மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அவன் தன்னோட பங்குக்கு இந்த பையன் கவினுடைய அப்பா அம்மாவை பார்த்து சீன்லாம் போட்டுட்டு ப்ரெஸ்ஸை பார்த்து கண்ணெல்லாம் கலங்கி இந்த மாதிரி வந்து இது கொலை நடந்திருக்க கூடாது, யாரா இருந்தாலும் தண்டிக்க பண்ணும். அதுல எப்படாடே ஏடா எல்லா பசங்களையும் உட்கார வச்சு ஒரு கூட்டத்தில் நீ பேசுற, ஒரு பொட்டலம் சோறு கொடுத்தா மரவன் வந்து கொலை பண்ணிட்டு வருவான்னு சொல்ற. இப்படிலாம் பேசி அந்த பசங்களை ஏற்றி விட்ட பங்கு உனக்கு தானே இருக்கு. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த கவினோட கொலையில ஒரு விதத்துல நயினார் நாகேந்திரனுக்கு பங்கு இருக்குன்னு நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்டவனுடைய பேச்சு இருக்குல்ல, சாதி ரீதியா இந்த மாதிரி வந்து வன்னியர்னா அப்படி, மரவன்னா இப்படி,
நாங்கெல்லாம் வந்து இதுல இருந்து பிறந்தோம், நாங்க அதுல இருந்து பிறந்தோம், நாங்கெல்லாம் படையை ஆண்டோம், நாங்க இதை செஞ்சோம் அதை செஞ்சோம், இப்படிலாம் சொல்லி உங்க சமூக நீங்க சொல்லக்கூடிய அந்த சமூக பசங்களை ஏற்றி விடுறது விளைவுதான் அந்த சாதி பற்றுங்கிற அந்த போர்டு தான் சாதி வெறியா மாறி இப்படிப்பட்ட கொலைகளை வந்து செய்ய தூண்டுது, செய்ய வைக்குது, இப்படிப்பட்ட கொலைகளை செய்யுது அப்படின்னு நான் சொல்ல வரேன். அப்ப நயினார் நாகேந்திரன் இருக்கக்கூடிய கட்சி பாஜகலாம் சாதிக்கு எதிராக பேசலாமா? அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னா கூடாதுன்னு கூக்குரல் இருக்கீங்க. நேற்று போயிருந்தேன் பெதர், இது ரிதுமலை கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க வந்து பெதர் இந்த பூணூல் போட்ட அர்ச்சகர்கள் மட்டும்தான் உள்ள போக முடியுது. எங்க கருவறைக்குள்ள பூணூல் போடாத அர்ச்சகர்கள் வந்து அந்த கருவறைக்கு முன்னாடி ஒரு பெஞ்ச் இருக்கு, அந்த பெஞ்சை தாண்ட முடியல. இங்க அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னா அர்ச்சகராக கூடாதுன்னு சொல்றவன் பாஜக. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சாதிய பிரச்சனைகளுக்கு யாரா மூல காரணம்னு பார்த்தா இந்துத்துவம். இவன் சொல்ற சோகால்டு பார்ப்பனிய இந்து மதம். இன்னைக்கு அதை கொள்கையா எடுத்துக்கிட்டு யாரா செயல்படுறான்னா பாஜக. ஆனா அவன் பாருங்க அப்படி சீன் போட்டு போறான். இப்படிப்பட்ட நயினார் நாகேந்திரன், சீமான் போன்றவர்கள்லாம் வந்து நீங்கெல்லாம் வந்து சாதி பெருமை குடிப்பெருமை பேசிக்கிட்டு இந்த கொலையை பத்தி பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வரேன். நீங்க பாத்தீங்கன்னா வந்து இப்போ யுவராஜா இருக்கட்டும், இன்னைக்கு இந்த விஷயத்த செஞ்ச சுர்ஜிதா இருக்கட்டும், இப்படிப்பட்டவனுங்களெல்லாம் யாரா உருவாக்குனான்னா இந்த சோகால்டு இந்த சாதியவாத இந்த வந்து குடிப்பெருமை பேசக்கூடிய சீமான், இந்த வந்து ராமதாஸ், நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரியான ஆட்கள் தான். இப்ப நீங்கெல்லாம் வந்து இந்த கொலையை கண்டிச்சு பேசுறத பார்த்தா ஆடுக்காக ஓனம் அழுதுச்சான் அப்படிங்கிற கதை தான் நமக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. இந்த மாரி ஆணவ கொலைகளை தடுக்கிறதுக்காக தமிழக அரசு கிட்ட நீங்க வைக்கக்கூடிய கோரிக்கை என்ன? ஃபர்ஸ்ட், சாதியவாதத்தை வளர்க்கக்கூடிய சாதி பற்றுங்கிற பேர்ல பேசக்கூடிய மேடைகளை உடனடியாக பேன் பண்ணணும். அடுத்தது இந்த சாதி பெருமை குடிப்பெருமை பேசக்கூடிய பாமக, நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட அனைத்து சாதிய மனநிலை கொண்ட சாதியவாத கட்சிகளை பேன் பண்ணணும். அது வந்து இது மட்டும் கிடையாது பிரதர், முக்குளத்தோர்கள், கவுண்டர்கள், உடையார்கள், இந்த மாதிரி அவன் ஒவ்வொன்று வச்சு நாடார்கள் அவன் ஒவ்வொன்று வச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் ஜாதி பெருசு, நான் இப்படி வந்தேன் அப்படி வந்தேன், எனக்கு ஒரு வரலாறு இருக்கு, நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன், இப்படிலாம் வந்து பேசக்கூடிய கட்சிகளை உடனடியாக பேன் பண்ணணும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து அவசியமானது. அடுத்தது, ஸ்டாலின் அவர்கள் வந்து தனக்கு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையை வந்து பிரதர் உடனடியாக மாற்றி அமைக்கணும். முழுக்க முழுக்க கண்ட்ரோலில் வந்து பதர், அதாவது காவல்துறையை வந்து பதர் சீரமைக்கணும், டைட் பண்ணணும். ஏன்னா இங்கே நடக்கக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளுக்கு காவல்துறையினுடைய ஒரு சார்ந்த மனநிலையும் காவல்துறையினுடைய அஜாக்கிரதையும் தான் காரணம். நான் சொல்கிறேன், நேரடியாக நான் களத்தில் நின்று பார்த்தவன் நான் சொல்கிறேன். ஒன்று. அடுத்தது, இப்போ நீங்கள் வந்து பதர் பாதிக்கப்படுற பையன் வந்து தலித் சமுதாயமாக இருந்தால் அது வந்து பதர் தனியாக SC/ST ஆக்டில் வந்து போட்டு அது ஒரு பக்கத்து சட்டம் ரொம்ப வந்து இது விசாரணைகள்லாம் வந்து பதர் கடுமையாக போகுது. ஆனால் இதே வந்து ஆணவ கொலை வந்து பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்திலையும் வந்து பதர் நடக்குது. அப்போ அங்கே வந்து அது ஒரு சராசரி கொலை வழக்காக தான் பதிவு செய்யப்படுது, ஏன்னா சட்டம் இல்லை. அப்போ இந்த ஆணவ கொலைகளுக்குன்னு ஒரு தனி சட்டம் அவசியம். அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, அது இந்தியா முழுக்கவே சொல்கிறேன். ஆணவ கொலைகளுக்குன்னு ஒரு தனி சட்டம் அவசியம். ஒரு பொண்ணும் ஒரு பையனும் இந்த நாட்டில் அவங்க 2 பேரும் நேசிச்சு அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, அவங்களுக்கு வயசு இருக்கு, சட்டப்படி வயசு இருக்கு, கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எவனா அச்சுறுத்தினானா காவல்துறை உடனடியாக பாதுகாப்பு கொடுக்கணும். ஒன்றும் இல்லாதவனுக்குலாம் அரசியல் தலைவர், ஒரு பெரிய தலைவர்னு வந்து 100 போலீஸ் பாதுகாப்பு தரீங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் வந்து 2000 போலீஸ் போய் நிற்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியை எவன் சீண்ட போறான்னு தெரியல. அங்கே வந்து 2000 போலீஸ் நிற்க வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன? அப்போ கருத்தில் கொண்டு யாருக்கு தக்க பாதுகாப்பு கொடுக்கணுமோ அந்த பாதுகாப்பு நடவடிக்கையை காவல்துறை உடனடியாக மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு வந்து பதில் உத்தரவை நீங்க போடுங்க. எந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கலையோ, எந்த போலீஸ் காசு கேட்குதோ, எந்த போலீஸ் சாதி ரீதியா அங்க வந்திருக்கக்கூடிய வந்து ஜோடிகள்கிட்ட நடந்துக்குதோ பேசுதோ, அந்த போலீஸ் மேல உடனடியாக வந்து நடவடிக்கை எடுங்க. அப்பதான் பயம் வரும்னு நான் சொல்ல வரேன். இவ்வளவு நேரம் இந்த செய்தி குறித்து விரிவா உங்க கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ பிரதர்.